ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பு இளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. தேவர்கள் ஐயாவிடம் முறையிடுகின்றார்கள், சான்றோர் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று. அதற்கு அந்த தேவர்களுக்கு எம்பெருமான் பதில் சொல்லி வருகின்றார்கள். மேலும் என்ன தேவர்களை தேற்றுகின்ற விதமாக என்ன பதிலை சொல்லுகின்றார் என்ற பகுதியை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். விருத்தம். தெய்வமாதர்கள் தான் பெற்ற தேவரீ சான்றோர்க்கெல்லாம் மெய்வரும் அதுபோல் நியாயம் விளம்பிட பேறு பெற்றே பொய் வரும் பசாசு எல்லாம் பொன்னுரை வரங்கள் பெற்றேன் ஐவரை காத்து தர்ம அரசுக்கும் பேரு பெற்றேன். தேவர்கள் ஐயா வைகுண்டரிடம் சான்றோர் மக்களை பாதுகாப்பதற்கு தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற அந்த தருணம், தேவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் அந்த தெய்வ மாதர்கள் பெற்றெடுத்த சான்றோர் மக்கள், நாராயணமூர்த்தியினுடைய விந்திலே தோன்றி வந்த அந்த சான்றோர் மக்கள் நற்கதிகள் பெற வேண்டும் என்பதற்காக அங்கே மெய் வரும் அதுபோல் நியாயம், உண்மை, அதாவது மெய்யருந்தும் நீதம், இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள் என்ன, அந்த சான்றோர் மக்கள் தன்னை உணர்ந்து பரபிரம்மத்தோடு ஐக்கியமாவதற்குரிய வழிமுறைகள் என்ன, அவர்கள் தான் யார் என்பதை உணர்வதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை அங்கே அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நான் பல பேர்களை பெற்று வந்திருக்கின்றேன், ஞான உபதேசங்களை பெற்று வந்திருக்கின்றேன். ஆகையால் அவர்களுக்கு நான் அந்த உபதேசத்தை அருளி நற்பேறு அருள செய்வேன். அது மட்டுமல்ல, இந்த கலியினால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட செய்வேன். பேய், பசாசு, பொய், களவு, கூடி இப்படி சொல்லக்கூடிய அத்தனையும் அழிந்து போவதற்குரிய வரங்களையெல்லாம் நான் பெற்று வந்திருக்கின்றேன். ஆகவே அந்த சான்றோர் மக்களாகிய பஞ்சபாண்டவர்களுடைய வழியில் தோன்றி வந்த அந்த பார்த்தன் வழி குலங்களையெல்லாம் பாதுகாப்பதற்குரிய பேறு நான் பெற்று வந்திருக்கின்றேன். ஆகவே தேவர்களே பதற வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அங்கே அமைதிப்படுத்தி, எம்பெருமான் ஒரு குடைக்குள் தர்ம அரசு செலுத்துவதற்காக பேறு பெற்று வந்திருக்கின்றேன் என்று அவர்களுக்கு அங்கே உறுதி கொடுக்குகின்றார். ஐயா.